ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் யாசம் ததோ ஜெயம் உதீரயேத். நஷ்டப்பிராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதி உத்தமஸ்லோகே பக்தேர் பவதி நைஷ்டகி. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 16 க்ஷத்ரிய வம்சத்தை பரசுராமர் அழித்தல் என்னும் தலைப்பில் பதம் 8. உத்தஸ்துஸ்தே குஷலினோ நித்ராபாய இவா அஞ்சசா பிதுர் வித்வாம்ஸ்தபோ வீரியம் ராமஸ்சக்ரே சுக்ருத்வதம். வேர்ட் பை வேர்ட் மீனிங். உத்தஸ்து உடனே எழுந்தனர், தே பகவான் பரசுராமரின் தாயும் சகோதரர்களும், குசலின மகிழ்ச்சியுடன் உயிர் பெற்று எழுந்ததால், நித்ரா அபாயே ஆழ்ந்த உறக்கத்தின் முடிவில், இவ போல அஞ்சசா மிக விரைவில், பிதுகு அவரது தந்தையின், வித்வான் அறிந்திருந்ததால், தபக தவ வீரியம் வலிமையை, ராம பகவான் பரசுராமர் சக்ரே நிறைவேற்றினார், சுஹுருத்வதம் அவரது குடும்பத்தினரை கொள்வதை. டிரான்ஸ்லேஷன். அதன் பிறகு ஜமதக்னி முனிவரின் வரத்தால் பகவான் பரசுராமரின் தாயும் சகோதரர்களும் ஆழ்ந்த உறக்கத்திலிருந்து எழுவதைப் போல உடனே மகிழ்ச்சியுடன் உயிர் பெற்று எழுந்தார்கள். பகவான் பரசுராமர் தன் தந்தையின் தவ வலிமையையும் புலமையையும் சக்தியையும் நன்கு அறிந்திருந்ததால், தந்தையின் கட்டளைப்படி உறவினர்களை கொன்று மீண்டும் தந்தையின் திருப்தியால் மீண்டும் அவர்களை உயிர் பெற்று எழ எல்லா வகையும் செய்தார். பதம் 9. ஏ அர்ஜுனஸ்ய சுதாராஜன் ஸ்மரந்தக ஸ்வபிதுர்வதம் ராமவீர்ய பராபூதா லேபிரே சர்ம ந க்வச்சித். வேர்ட் பை வேர்ட் மீனிங். ஏ அவர்கள் அர்ஜுனஸ்ய கார்த்த வீர்யார்ஜுனனின் சுதா மகன்கள், ராஜன் பரீட்சித் மகாராஜனே, ஸ்மரந்த எப்போதும் நினைத்து, ஸ்வபிதுகவதம் தங்கள் தந்தை பரசுராமரால் கொல்லப்பட்டதை, ராமவீரிய பராபூதா பகவான் பரசுராமரின் பராக்கிரமத்தால் தோற்கடிக்கப்பட்டு, லேபிரே அடைந்தனர், சர்ம மகிழ்ச்சி, ந இல்லை, க்வச்சித் எந்த சமயத்திலும். டிரான்ஸ்லேஷன். பரீட்சித் மகாராஜனே, கார்த்த வீர்யார்ஜுனனின் மகன்கள் பரசுராமரால் தங்கள் தந்தை கொல்லப்பட்டதை மனதில் கொண்டு அவரது பராக்கிரமத்திற்கு அஞ்சி எப்போதும் நிம்மதியில்லாமல் இருந்தார்கள். பர்பட் பை ஷில பிரபாத். ஜெய் ஷில பிரபாத். ஜமதக்னி முனிவர் பெரும் தவ வலிமை உடையவர் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆனால் அவரது மனைவி ரேணுகா தேவியின் சிறு குற்றத்திற்காக, மனதால் செய்த குற்றத்திற்காக அவளை கொல்ல உத்தரவிட்டது உண்மையிலேயே ஒரு பாவச் செயலாகும். எனவேதான் இங்கு விவரிக்கப்பட்டுள்ளது போல ஜமதக்னி கார்த்த வீர்யார்ஜுனனின் மகன்களால் கொல்லப்பட்டார். பரசுராமர் கார்த்த வீர்யார்ஜுனனை கொன்றது பெரிய பாவமல்ல என்றாலும் அவரும் பாவத்தினால் பீடிக்கப்பட்டார். எனவே ஒருவர் பகவான் பரசுராமராகவோ ஜமதக்னியாகவோ கார்த்த வீர்யார்ஜுனனாகவோ அல்லது வேறு யாராகவோ இருந்தாலும் அவர் மிகவும் ஜாக்கிரதையுடன் செயல்பட வேண்டும். இல்லையென்றால் பாவ விளைவுகளை அவர் அனுபவிக்க வேண்டியிருக்கும். இது வேத இலக்கியத்திலிருந்து நாம் பெறும் பாடமாகும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 16 க்ஷத்ரிய வம்சத்தை பரசுராமர் அழித்தல் என்னும் தலைப்பில் பதங்கள் 8, 9 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. குருதேவ்க்கு ஜெய்.